بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاء منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبع بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்ஆவுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்தேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துவார். கணிதத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்கள, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்த இறைவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு என்று அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய
திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவரால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாக இந்த மார்க்கத்தை இறைவன் மனிதர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன் வாழ்க்கை இறைவன் உடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சுருக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியுள்ள மனிதனாக இந்த பூமியிலே தன்னை அவன் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதரை சிறந்தவனாகவும் சிறப்புக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இறைவன் மனிதர்களை படைத்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சத்திய சன்மார்க்கத்தை புரிய வைப்பதற்காக இறைவன் மனிதர்களுடைய படைப்புகளை பற்றி அவருடைய வல்லமையை பற்றி நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா சூரத் தகாபுன் 64வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கின்றார். خلقஸ் ஸமாவாதி வல் அர்த பில் ஹக். அல்லாஹ் தான் வானத்தையும் பூமியையும் உண்மையான முறையில் படைத்திருக்கிறார். வானம் எதற்கு தேவை, பூமி எதற்கு தேவை என்ற சரியான விஷயத்தோடு இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்து வைத்திருக்கிறார். சவ்வருக்கும் ஃபக்ஸன சுவருக்கும் உங்களை உருவாக்கி இருக்கிறார். மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார். உருவாக்குவது மட்டுமல்ல, ஃபக்ஸன சுவருக்கும் உங்களை அழகிய வடிவத்தில் உருவமைத்திருக்கின்றார். சும்மா உண்டாக்குற அல்லாஹ் மனிதனை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது மனிதனுக்கு வாழ்வதற்கு வானம் தேவைப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கை நடத்திக் கொள்வதற்கு பூமி தேவைப்படுகிறது. அதனால் இந்த மனிதனை நாம் உருவாக்கினோம். உருவாக்குவது மட்டுமல்ல, சுவருக்கும் அவனுக்கு நாம் அழகிய வடிவத்தை, அழகிய உருவத்தை, இருக்க வேண்டிய உறுப்பை இருக்க வேண்டிய இடத்தில் வைத்து அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுவிட்டால் அவன் குறையுள்ள மனிதன் என்று போடக்கூடிய சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு உருவ அமைப்பை அவனுக்கு நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். இலையில் மசீர், அவன் எப்படிதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவன் மீள வேண்டிய இடம் நம்மிடம் தான். நீ எப்படிதான் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தினாலும் நீ திரும்ப வேண்டிய இடம் நம்மிடம் தான். நாம் தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக மனிதர்களுடைய அந்த படைப்பை பற்றி இறைவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி. மனிதனே, அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் உள்ள வானத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். வயஅலமு மா துஸிர்ரூன வ மா துஅலினூன். நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ, எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, இவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வல்லாஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். மனிதர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, என்ன நினைக்கின்றான், என்ன செய்கின்றான் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா அறிகின்றான் என்று மனிதர்களுக்கு இறைவனுடைய அந்த வல்லமையை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் மனிதனுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் இறைவன் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதனுக்கு தேவையான எல்லா நியமத்துகளையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான இரவு நேரங்கள், பகல் நேரங்கள், சூரியன், சந்திரன், மழை, காற்று, புயல், இப்படியான மனிதனுடைய எல்லா விஷயங்களும் இறைவன் நமக்கு மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அதே நேரத்தில் மனிதனுக்கு இப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் மனிதனிடத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது அனித்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், நீ அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீ செய்ய வேண்டும், அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு நீ விலகிக் கொள்ள வேண்டும், இறை கடமைகளை நிலைநாட்ட வேண்டும், இறை கட்டளைகளை புறக்கணிக்க கூடாது. இதற்காகத்தான் இவ்வளவு நியமத்துக்களை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். மனிதனை அல்லாஹ் உருவாக்கியதும் அவனுக்கு தேவையான அருள்கொடைகளை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்ததும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். என்ன ஒன்று? அனித்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். உலகத்தில் நீங்கள் எவ்வளவு செல்வாக்கு
பெற்றவராக இருந்தாலும் சரி, அதிகாரம் பெற்றவராக இருந்தாலும் சரி, உயர்ந்த வம்சத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, படைத்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிறந்தவராக, கண்ணியமிக்கவராக, உயர்ந்தவராக, சொர்க்கத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது அனித்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும், இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் வாழ வேண்டும், அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இப்படிதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு இறை அச்சத்தினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும், மனிதன் அல்லாஹ்வை அஞ்சிய வாழ்க்கைதான் நிலைபெறும், அல்லாஹ்வை அஞ்சிய வாழ்க்கைதான் மனிதனை உயர்த்தும், அல்லாஹ்வை அஞ்சிய வாழ்க்கைதான் மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத் தரும். அல்லாஹ்வை அஞ்சாத எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி கடுமையான வேதனைக்குள் ஆளாக்கப்படும் என்பதை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனின் மூலமாக உலக மக்களுக்கு எல்லாம் நிலைநாட்டி காட்டுகின்றான். எவ்வளவு செல்வமிக்கவர்கள், உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், இதனால் எந்த விதமான வேற்றுமையோ உறவுகளும் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அழைக்கின்றான். சூரத்துல் ஹுஜராத் 49வது சூராவிலே, சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனித சமுதாயமே, இன்னா கலக்னாகும், நாம் தான் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். ஏன்? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டாக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். மனிதர்களை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார்? உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் உயர்ந்தவர் யார்? உங்களுடைய இறைவனிடத்தில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் யார்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறக்கூடிய மனிதர் யார் தெரியுமா? நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி உலகத்தில் பெரிய பெரிய மனிதர் என்று உலகத்தில் பேசப்படுபவர் அல்ல, உலக வாழ்க்கையில் செல்வாக்கு பெற்றவர் அல்ல, உயர்ந்த அதிகாரத்தை பெற்றவர் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு கூறுகிறார், உன்னுடைய ரப்பு உன்னை படைத்தவனுக்கு முன்னால் நீ கண்ணியமானவனாக சிறப்பு மிக்கவனாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய உள்ளத்தில் இறையச்சம் தேவை, தக்வா இருந்தால் தான் நீ கண்ணியமிக்கவனாக இருக்க முடியும். அல்லாஹ் ஹலாலாக்கி ஒன்றை நீ செய்கின்றாயா? அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றை செய்கிறாயா? அல்லாஹ் ஹலாலாக்கி செய்வதால் நெருக்கமாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய கடமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக ஆக முடியும். பணத்தாலோ நிலத்தாலோ உயரத்தாலோ வசதி வாய்ப்பாலோ உலக மக்கள் போற்றுவதனாலோ உயர்ந்தவராக ஆக முடியாது என்பதை படைத்த ரப்பல் ஆலமீன் அவருடைய குர்ஆனின் மூலமாக உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு நினைவூட்டுகின்றான். மனிதன் கண்ணியமிக்கவனாக இறைவனிடத்திலே ஆக வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வை அஞ்சுபவனாக இருக்க வேண்டும், தக்வாவுடையவனாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிகின்ற பொழுது ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களை வைத்துக் கொண்டு இந்த செய்தியை இந்த சமூகத்திற்கு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேருங்கள் என்று அறிவித்த செய்திகளில் ஒரு செய்திதான் லா ஃபத்ல லி அரபியின் வலா லி அஜமியின் வலா லி அஸ்வதின் வலா லி அஹ்மரின். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அரபி அல்லாதவனாக சிறந்து விட முடியாது, ஒரு கருப்பர் ஒரு வெள்ளையனை விட சிறந்தவராக ஆகிவிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிகின்ற பொழுது மனித சமூகத்திற்கு தேவையான ஒரு உபதேசம், இது சமூகத்தில் சேர்க்கப்பட வேண்டிய விசேஷம், இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் பதிவாக்கப்பட வேண்டிய வெறுக்கம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தினுடைய மகத்துவத்தை பதிய வைக்க வேண்டிய இடம் என்பதனால் தங்கள் உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி என்ன? உங்கள் நிறத்தால் உயர்ந்தவர் ஆக முடியாது, மொழியால் பெருந்தவர் சிறந்தவராக முடியாது, இல்லா பி தக்வல்லாஹ். எவர் ஒருவர் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, எவர் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, எவர் ஒருவர் தூதருடைய கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, எவரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அடிபணிந்து நடக்கிறாரோ, இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ, இவர்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர், இவர்தான் சிறப்பு
யுபல்லிகு ஷாஹிது வல் காயிப். இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வராத மக்களுக்கு கொண்டு போய் இந்த செய்தியை சேருங்க. இந்த செய்தியை உணர்ந்தால் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள், சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள், உண்மையில் புறப்பிடம் இங்கே இருக்கிறது என்று நினைப்பார்கள், இதனுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்வார்கள். அடிமட்டத்தில் இருப்பவர்கள் உயர்த்தி நிறுத்தப்படுவார்கள், ஏழ்மையாக கிடப்பவர்களுடைய மதிப்பு மரியாதை உயர்த்தி நிறுத்தப்படும். அதற்கெல்லாம் என்ன தேவை? இறையச்சம் தான் தேவை என்பதை இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் எடுத்துரைத்து நீங்கள் இதையெல்லாம் கொண்டு போய் சேருங்கள் என்று கட்டளை பிறப்பித்த செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் நாம் இறையச்சம் உடையவர்களாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதராக மாறுவது மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்வை அடைய முடியும், மார்க்கத்தில் வெற்றி பெற முடியும், மறுமையில் சொர்க்கத்தை பெற முடியும். இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வராத வரை எந்த ஒரு வெற்றியை நம்மளால் காண இயலாது. வெறும் தோல்விக்கு மேல் தோல்வியை தான் அடைய முடியும் என்பதை படைத்த அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக நமக்கு அழகான முறையில் நினைவூட்டி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய உபதேசங்களில், தங்களுடைய பிரச்சாரத்தில், தங்களுடைய மக்களிடத்தில் பதிய வைப்பதற்காக இறையச்சத்தினுடைய அவசியத்தை தான் நினைவூட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் சமூக மக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுதெல்லாம் அனித்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை தான் முதலிடம் கொடுப்பார்கள். காரணம், இதுதான் ஒரு மனிதனை சொர்க்கத்தின் வாழ் செலுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. ஒரு மனிதனை சுத்தமுள்ளவனாக மாற்றக்கூடிய வழி இதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் சுவர்க்கத்தை பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவன் இந்த இறையச்சத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும் என்பதை ஆழமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவேதான் திருமறை குர்ஆன் இந்த இறையச்ச அல்லாஹ்வை அஞ்சுவது என்ற விஷயத்தை ரொம்பவும் இறைவன் வலியுறுத்தி கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா அதே போன்று சூரத்துன் நிசா 4வது சூராவினுடைய 132வது வசனத்தில் சொல்கின்றார், வலகத் வஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் தத்திஅல்லாஹ். நாம் வசியத்து செய்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றார், நாம உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன வசியத்து செய்வது தெரியுமா? அனித்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை அழைத்து கூறுகிறார். நாமெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் குர்ஆனுடைய வசனம். சூரத்து ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 103வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்மா குத்பாவிலேயும் இந்த வசனத்தை ஓதுவார்கள். ஒவ்வொரு பிரசங்கம் நடத்தும் பொழுதும் இந்த வசனத்தை ஓதுவார்கள். திருமண சபையிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதுவார்கள். ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப ஓதி காட்டுகிறார்கள்? கேட்ட வசனம் தானே, புரிந்த வசனம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் முதலாவதாக சமூகத்திற்கு இறை வசனத்தினுடைய துவக்க வசனம் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். யார் கூப்பிடுறா? அல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களே, நபி வழியை ஏற்றுக்கொண்டவர்களே, மார்க்கத்தை அறிந்தவர்களே, மார்க்கத்தை புரிந்தவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அழைத்தான் சொல்றான். இத்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். எப்படி பயப்படணுமா? ஹக்க துகாதிஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி நீ பயந்து கொள், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீ அஞ்சிக் கொள். இந்த இறையச்சம் தான் உனக்கு தேவை, இதுதான் உனக்கு பயன் தரக்கூடியது, இதைதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். உன்னுடைய இந்த இறையச்சம் என்பது, இந்த இறை பயம் என்பது எதுவரை இருக்குமா? மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றுகின்ற வரை இருக்க வேண்டும். நீ நினைக்கிற மாதிரி 30 வருஷம் இருந்துச்சு, 8 மாசம் இருந்துச்சு, 6 மாசம் இருந்துச்சு, 14 நாள் இருந்துச்சு என்பது அல்ல. அல்லாஹ் தெளிவா சொல்றான், உனக்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இடமோ அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பக்தி இதுவரை இருக்கணுமா? மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றுகின்ற வரை உனக்கு இறையச்சம் என்கின்ற அந்த உயர்வான அல்லாஹ்வுடைய பயம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக ஈமான் கொண்ட அடியார்களாகிய அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இறை வசனத்தை இறக்கி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக்
கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மலக்குல் மௌத் வருகின்ற வரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு வசியத்து செய்யக்கூடிய மிக முக்கியமான அம்சத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறார். ஏனென்றால் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உயர்வானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லும்படி சொல்வார்கள், வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் வ அத்தகாலஹும். மனிதர்களே, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்வார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறையச்சத்தின் மூலமாக தான் சுவர்க்கத்தை பெற முடியும். அந்த இறையச்சம் எங்கே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, அத்தக்வா ஹாவுனா யுஷீரு இலா சத்ரிஹி தலாத மர்ராத். தன்னுடைய கையை நெஞ்சின் மீது வைத்து சொன்னார்கள், இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட அந்த கடமையை நிலைநாட்டப்பட வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நமக்கு அழகிய உபதேசங்களாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இறையச்சத்தின் மூலமாகத்தான் நாம் சுவர்க்கத்தில் பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறையச்சத்தினுடைய உயர்வின் காரணமாகத்தான் தன்னுடைய கடமைகளை தொழுகையான கடமையையும் முறையாக நிலைநாட்டினார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தில் வரை தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண படுக்கையில் இருந்து உயிர் கைப்பற்றுகின்ற நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதரில் இருந்து வாயிலிருந்து வந்த வார்த்தை அஸ்ஸலாத் அஸ்ஸலாத். இந்த தொழுகையை இந்த சமுதாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கதறினார்கள். ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ்வுடைய பயமும் இறையச்சமும் இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே தொழுகையை விட மாட்டார்கள். இன்றைக்கு தொழுகையை சர்வசாதாரணமாக விடுவதற்கு என்ன காரணம்? இவர்களுக்கு இறையச்சம் இல்லை என்பதை தான் அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்க. எப்படி அஞ்சுங்க? எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் அஞ்சுங்க. நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஹய்யல ஸலாத்திற்கு பதில் கொடுக்காமல் உங்களுடைய நேரங்களை நீங்கள் ஆக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் பொருளாதாரத்தை தேடி அலைந்தாலும் சரி, நம்மிடத்திலே வர வேண்டியது இறையச்சம் ஒன்றுதான். இதன் மூலமாகத்தான் நாம் சிறந்தவர்களாகவும் சொர்க்கவாதிகளாகவும் மாற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறைவனை அஞ்சுகின்ற விதத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன விஷயத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து நடக்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தர்மத்தினுடைய பொருள் தடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்திற்கு தர்மத்தினுடைய பொருள் தடுக்கப்பட்டிருந்தது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜத தம்ரத்தன் வாஹிதா, வழியில பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பேரித்தம்பழம் கீழே கிடக்குது. அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னி அகாஃபு அன் யகூன மின ஸதகா. இதை நான் சாப்பிடாததற்கு காரணம் என்ன? எனக்கு இஸ்லாம் தடுத்திருப்பதின் காரணமாகத்தான் இந்த பொருளை நான் எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு சின்ன பொருள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, அந்த பொருளை உண்பதை கூட நான் பயப்படுகிறேன். காரணம், இதனால் நாளை மறுமையில் நான் பிடிக்கப்படுவேன், இதனால் நான் நுகர்த்தத்திற்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தப்படுவேன் என்ற இறையச்சத்தினுடைய வெளிப்பாடை தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இறை அச்சத்தின் மூலமாக ஒரு மனிதன் எவ்வளவு அடிமையாக ஏழையாக வலிமை மிக்கவனாக இருந்தாலும் இறை அச்சத்தின் மூலமாக உயர்த்தி நிறுத்தப்படுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் ஈமான் கொண்டவர்கள் யார்? மிக பலகீனமானவர்கள், மிகவும் அடிமையாக இருந்தவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னால் குஃபார் குறைஷிகளுடைய உயர்ந்த பதவி பெற்றவர்கள் எல்லாம் நெருக்கமாக வர முடியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு ஈமான் கொள்வதற்கு தடையாக இருந்தது என்ன? நீங்கள் பலகீனமானவர்களை, அடிமையாக இருந்தவர்களை நெருக்கமாக வைத்துக் கொள்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதில்தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லா பின் உம்மு மக்தூம் கண் தெரியாத ஒரு நபி தோழர், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இவர்களை நெருக்கமாக ஆக்காவிட்டால் உயர்ந்த பதவியில் உள்ளவர்களெல்லாம் ஈமான் கொள்வார்கள். ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் வலிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தார்கள்.
இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொண்டதினால், இறையச்சத்தினுடைய அடிப்படையிலே இறைவனை வழங்குவதில் உறுதியாக நின்றதின் காரணமாக, இறை பயத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகிறார், வஸ்பி நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி. நபியே, உம்மை கட்டுப்படுத்திக் கொள்வீராக. யாரை கொண்டு? எவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துஆ செய்கிறார்களோ, அழைக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுகிறார்களோ அவர்களோடு நீங்கள் நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இறையச்சத்திற்கு உயர்ந்து பேசப்படக்கூடிய குஃபார்களுக்கு முன்னால் இவர்கள் சிறந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் பகிரங்கமாக அந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். என்று சொன்னால் ஒரு மனிதன் உயர்வை அடைவது, சிறப்பை பெற்றுக் கொள்வது, அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவனாக இருப்பது என்பது இறையச்சத்தின் மூலமாகத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உயர்த்தி அங்கே பேசுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்களாக, பிரியமானவர்களாக, நேசமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய அச்சமாகிய இறையச்சம் தக்வாதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி கொடுக்கிறார் என்று சொன்னார். நாம் இறையச்சம் உடையவர்களாக, அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இறையச்சத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை அஞ்சுவதை சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நெருக்கடியான ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை இழந்துட்டார், மூத்தா போயிட்டார். அந்த குழந்தையை இழந்துவிட்ட காரணத்தினால் ரொம்ப கதை அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அழுகுறாங்க. இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையை இழந்த அந்த பெண்ணிற்கு முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இத்தகில்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்து கொள், வஸ்பிரி, நீ பொறுமை காணு. ஏனென்றால் நீ அல்லாஹ் பயந்து கொள், அல்லாஹ் தான் உனக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்ததை எடுத்துக்கொண்டார். எனவே இந்த விஷயத்திலேயே நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதை ஒரு குழந்தையை மரண படுக்கையை மரணத்தை விட்ட ஒரு தாய்க்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன? இத்தகில்லாஹ். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஓது போர்க்களம் நடக்குது. அந்த ஓது போர்க்களத்தில் கூட தங்களுடைய சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது, உபதேசிக்கும் பொழுது முதலிடமாக எதை சொன்னார்கள்? அனித்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த போர்க்களத்தில் கூட நீங்கள் நிற்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நிற்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன உபதேசம் செய்றாங்க? அனித்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலும் சஹாபாக்களுக்கு வலியுறுத்திய செய்தி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதே போன்று தன்னுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து உபதேசம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா, யா ஆயிஷாவே, இத்தகில்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்து கொள். ஒரு மனைவிக்கு உபதேசம் செய்வதும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் என்று சொல்கிறார்கள். ஒரு சமூக தளபதியினுடைய உயர்ந்த அந்தஸ்தை நீக்கும் பொழுது தன்னுடைய பட்டாளத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முதலிடமாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் என்று சொல்கிறார்கள். சமூக மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள், அல்லாஹ்வை தக்வா என்பதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதுதான் உங்களுக்கு அவசியமான ஒன்று என்று திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய முக்கியமான அம்சம் இந்த தக்வா, இறையச்சத்தினால். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால்தான் மனிதன் நன்மையை நோக்கி செல்வான், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்பதற்கு முதல் அஸ்திவாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறைவனை அஞ்சுவதையே முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க. அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் அவர்களுக்கு அளிக்கின்ற அன்பளிப்பளிகள் கூட நீங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புல நேர்மையான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் முதலிடம் இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற முதன்மை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தில் ஒரு பெற்றோரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ்வை அஞ்சுவதுதான்
ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறை பயம் ஏற்படுத்தி கொள்வதுதான் தன் அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒன்று, வாழ்க்கையில் உயர்வான ஒன்று, சொர்க்கத்தில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒன்று. இந்த தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம் மனிதனிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் எந்த ஒரு உயர்வான இடத்திற்கு போனாலும் கீழே கொண்டு போய் அது தள்ளிவிடும் என்பதை இஸ்லாம் மிக ஆழமாக அழுத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறது என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு அடியாரிடத்திலேயும் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ்விற்கு பயந்து நடந்து கொண்டார் என்றால் பத்ர் போர் களம் நடக்கின்றது. பத்ர் போர் களத்திலே சஹாபாக்கள் பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாகனங்கள் மிக குறைவாக இருந்தது. வாகனங்கள் பயணிக்கக்கூடிய ஒட்டகங்கள் மிக குறைவு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை வகுத்து அந்த மக்களுக்கு சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்துல 3 பேர் பயணிக்க வேண்டும் என்று ஒரு ஒட்டகத்தை கொடுத்து 3 பேரா போடுறாங்க. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே நிலைதான். அவர்களோடு அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 3 பேருக்கு சேர்த்து ஒரு ஒட்டகம் ரசூலுல்லாஹ்வுக்கே தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய பத்ர் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது 2 பேர் அந்த வாகனத்தில் ஒட்டகத்தில் ஏறிக்கொள்ள வேண்டும், ஒருவர் அந்த ஒட்டகத்தை வழிநடத்த வேண்டும். இப்படியாக வரும்பொழுது 2 நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க அந்த வாகனத்திலிருந்து இறங்க வேண்டாம், நீங்க அந்த வாகனத்திலே உட்கார்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் 2 பேர் மாறி மாறி இந்த வாகனத்தை நடத்தி கொள்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மையை அடைய வேண்டும், இறையச்சத்தினுடைய வெளிச்சத்தை சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை என்னை விட நீங்கள் பலசாலியாக என்று நினைக்காதீர்கள், அந்த விஷயத்தை நானும் தான் கடைபிடிப்பேன். அது மட்டுமல்ல, நானும் நன்மையை அடைவதற்கு தேவையற்றவன் கிடையாது, எனக்கும் நன்மை தேவை என்று சொல்லி அந்த 2 சஹாபாக்களையும் அந்த ஒட்டகத்திலே அமர வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் போர்க்களத்திற்கு போகும் பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய தலவாயை வெட்டித்துக் கொண்டு வழிநடத்தி சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தின் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வெளிப்பாடு. கடுகளவு கூட தன்னுடைய வாழ்க்கையில் முரண்பட்டு விடக்கூடாது, தன்னுடைய பேச்சில் நடவடிக்கையில் மாற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அந்த ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய எல்லோருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிலே கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலம் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எனக்கும் நன்மைகள் தேவை, நீங்கள் இருவரும் அமருங்கள், நான் உங்களை வழிநடத்துகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் உறுதியாக இருந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம் இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை உயர்த்தி நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது, இறையச்சத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு. அதனால் தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். உண்மையான நாம் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக இருந்தால் எந்த ஒரு அடியாரும் சுபூர் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நாம் உதாசீனப்படுத்த மாட்டோம். இறைவன் பகிரங்கமாக சொல்கிறான், ஒரு ஈமானியுடைய அடையாளம் தொழுகை தான். நாம என்ன செய்யறோம்? தொழுகையை அலட்சியப்படுத்துகிறோம் என்றால் நம்மகிட்ட என்ன இருக்கு? இறையச்சம் இல்ல. இறையச்சம் இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றவராக இருந்தால் அது பயன் தருமா மறுமையில? அல்லாஹ் நம்ம மறுமையில கேட்கப்படுது, உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருந்து செல்வாக்கு இருந்துச்சா? அல்லாஹ்வுடைய முதல் கேள்வி என்ன? இன்ன அவ்வளவா யுஹாஸிபுல் அப்து யௌமுல் கியாமா. நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்விடமிருந்து கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி, நீ ஹய்யா ஸலா உன்கிட்ட இருந்துச்சா? தொழுகை இருந்துச்சா? ஃபர்லான கடமையை நிலைநாட்டினாயா? ஃபர்லான தொழுகை இல்லை என்று சொன்னால் எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ் பெற்றோர்களை உயர்த்தி பெருமையா பேசுறான், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். உன்னுடைய பெற்றோர்களை ஏசாத, உன்னுடைய பெற்றோர்களை திட்டாத, உன்னுடைய பெற்றோர்களை அன்பாக நடந்து கொள் என்று அல்லாஹ் பெற்றோர்களை உயர்த்துறான். ஆனா பெற்றோர்கள் பிள்ளைகளை உயர்த்துவது இல்லை. அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள், 5 வேளை தொழுவு, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டு, குர்ஆனை ஓது, நபியுடைக்கு கட்டுப்படு என்று பெற்றோர்கள் போதித்தால் விளைவு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படுகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாக பெற்றோர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார், படைத்த ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகிறார். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இறையச்சத்தின் மூலமாகத்தான் உயர்வை பெற முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை நாம் பலகீனப்படுத்துகிறோம் என்றால் ஒரு காலம் வெற்றி பெறவே முடியாது. இது அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்கின்றார். இறையச்சத்தினுடைய முதல் அம்சமே தொழுகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக அல்லாஹ் கேட்பான், என்ன துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வா, யா அல்லாஹ்
யா இறைவா என்னுடைய நஃப்ஸுக்கு இறையச்சத்தை கூடிய அல்லாஹ் ஒரு நபியினுடைய வார்த்தை, ஒரு நபியினுடைய பிரார்த்தனை நம்முடைய நாவுகளை இன்றைக்காவது கேட்டிருக்குமா? உலகத்தினுடைய எத்தனையோ செய்திகளை மனதிலே பதிவு வைத்திருப்போம், பேசியிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ஆதி நஃப்ஸி தக்வா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை கூடிய அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தினுடைய பயத்தை கூடிய அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்குடா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்டிருக்கிறார்கள் சொன்னால் அந்த அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையை நாம் இப்பொழுதும் கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் இறையச்சத்தின் மூலமாகத்தான் இறைவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சினால் தான் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட அந்த இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அடிப்படைகளையும் கொடுத்தார். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடியவர்கள், மறுமையை நோக்கி பயணிக்கிறோம். அந்த மறுமையில் இறைவன் யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகம், சொர்க்கத்தினுடைய செல்வதற்கான அமல்கள் என்ன, நரகத்தில் ஒரு மனிதன் செல்வதற்குரிய தீமைகள் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா ரத்தின சுருக்கமாக திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஃபைதா ஜாதி தாமத்துல் குப்ரா, தடுத்து நிறுத்த முடியாத அந்த வறுமை நாள் வந்துவிட்டால், தடுத்து நிறுத்த முடியாத அந்த வறுமை நாள் வந்துவிட்டால், ஃபைதா ஜாதி சாகா, அந்த நாளில் மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அறிந்து கொள்வான். யௌம யததக்கரு இன்சான் மா சஆ, அந்நாளில் மனிதன் தான் செய்ததை எல்லாம் நினைவு கூர்வான். வ புர்ரிஸத்தில் ஜஹீமு லிமன் யரா, நரகத்தை பார்ப்பதற்காக மனிதனுக்கு நெருக்கமாக நரகத்தை கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த நரகம் யாருக்கு உரியது? எவர்கள் ஃபஅம்மாமன் தகா வ ஆஸல் ஹயாத்தத் துன்யா, அந்த நரகம் யாருக்கு? ஃபஅம்மாமன் தகா, எவர்கள் வரம்பு மீறினார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணித்தார்களோ, வஆஸல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கை தான் எனக்கு பெரியது என்று நினைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு புறக்கணித்தார்களோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, இவர்களுக்கு தான் நரகம். அல்லாஹ் நரகம் யாருக்கு சொல்றார்? யார் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வரம்பு மீறி நடந்து கொண்டார்களோ இவர்களுக்கு தான் நரகம் என்று அல்லாஹ் சொல்றார். அதே நேரத்தில் வஅம்மாமன் காஃப வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, எவர்களுடைய அல்லாஹ்விற்கு முன்னால் நாளை மறுமையில் நிறுத்தப்படும் என்ற பயமும் அச்சமும் தன்னுடைய மன இச்சையை தடுத்து நிறுத்தியதோ அப்படிப்பட்ட ஆளுக்கு ஃபைனல் ஜன்னத் ஹியல் மஅவா, இவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்குரிய செயல் என்ன, நரகத்திற்குரிய செயல் என்ன ஆனால் திட்டவட்டமா சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கம், அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளுக்கு புறக்கணித்தால் உங்களுக்கு நரகம். இது அழகாக அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் யார், நரகத்திற்கு செல்லக்கூடியவர் யார் என்பதனுடைய ஆழமான ஒரு விஷயத்தை ரத்தின சுருக்கமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்கு அஞ்சியதாக இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுக்கு மாற்றமா இருந்தால், நபியுடைய போதனைக்கு மாற்றமா இருந்தால் கண்டிப்பா நரகங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறிய வசனத்தின் மூலமாக மனிதர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய வகையில, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக போதிக்கின்றார். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாகுவதும் சொர்க்கத்திற்கு செல்வதும் அழகான வழிமுறை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய போதனை நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடியதாகவும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் இறைவனை அஞ்சுகின்ற வாழ்க்கையின் உயர்வுதான் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட இறையச்சத்தை அடையக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.